நியூட்ரன்ங்கிறது வேற, எர்த்துங்கிறது ஆக்சுவலா வேற. இந்த எர்த்து நமக்கு கிடைச்சிருச்சுன்னா எர்த்துல கொடுத்துட்டு அவர் வீட்டுல சொல்லிக்கிட்டாருங்க. உண்மையிலே சொல்றேங்க, நம்ம குடிக்கிற தண்ணி மட்டும் ஒழுங்கா இருந்தாவே TDS 1000 இருந்தா குடிப்பீங்களா குடிக்க மாட்டீங்களா? விஷத்தை கலக்கட ஒரு தண்ணி கொடுக்குறேன். வீட்டுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றவங்க கேட்டு பாருங்க, எல்லார் வீட்லயும் 3 பிளக் 3 லைன் இருக்கும் இல்லைங்களா? 3 இருக்கும். இது முதல்ல என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த எர்த் தெரியுங்க. ஃபேஸ், நியூட்ரு, எர்த். நியூட்ருங்கிறது வேற, எர்த்துங்கிறது ஆக்சுவலா வேற. பல பேர் நியூட்ர எர்த்து நினைச்சிட்டு இருக்கீங்க. எர்த்துங்கிறது பெரிய புள்ளியா இருக்கும். எர்த்து, ஃபேஸ், நியூட்ரு. நல்லா கேவீங்க. இது ஏன் இருக்கு தெரியுங்களா? எக்ஸ்ட்ரா இது புரிஞ்சுதுன்னா நம்ம ஆரோக்கியத்தை சரி பண்ணிக்கலாங்க. இது கான்செப்ட். அப்ப எல்லாரும் வீட்லயும் என்ன பண்றோம்னா, சில ஹெவியான கரண்ட் வரும்போது மட்டும் இதை மாற்றமா இல்லைங்களா? ஏன்னா திடீர்னு ஷாக் அடிச்சதுன்னா நம்மளுடைய அந்த ஷாக்கை நாம இந்த எர்த்தோட கனெக்ட் பண்ணியிருந்தா அந்த கரண்ட் எர்த்து வாங்கிட்டு நம்மளை காப்பாத்துதான் கான்செப்ட். தூக்கி வீசிரும், உயிர் போகாது. எர்த் இருந்தா சொல்லுங்க. எர்த் இல்ல, எலக்ட்ரிஷியன் என்ன சொல்றாரு? சார் வீட்டுல எர்த் இல்ல சார், கொஞ்சம் பாத்துங்க சாக்கடிச்சு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதாங்க கான்செப்ட். அப்ப என்ன பண்றேன்னா, வீட்டுக்கு பக்கத்துல பெரிய குழி தோண்டி, ஒரு 8 அடிக்கு குழி தோண்டி, அதுக்குள்ள கரிய போட்டு, உப்பு போட்டு, காப்பர் பிளேட்டை உள்ள வச்சு, அதுல வெல்டிங் வச்சு, அதை கொண்டு வந்து மேல கொண்டு வந்து, அதுல ஒரு ஒயர் சொருகி டைட்டா நட்டு போட்டு, அதை கொண்டு வந்து வீடெல்லாம் இந்த 3வது லைன் இருக்கு இல்லைங்களா, இதுல கொடுத்து வச்சிருப்பாங்க. தாங்க கான்செப்ட். இது புரிஞ்சா உங்களுக்கு இப்ப நான் சொல்றது புரிஞ்சிடும். அப்போ இந்த எர்த்து நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம நோயெல்லாம் குணமாகுதான் கான்செப்ட். வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த சிகிச்சை கொடுக்குறவங்க, அக்குபஞ்சர் போறவங்க எல்லாம் உங்களோட பேஷண்ட்டை டெய்லி 1 மணி நேரம் வெறுங்கால் நடக்க சொல்லுங்க, நோய் குணமாயிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நடத்தாவே எனர்ஜி ரொம்ப அதிகமாகுதுங்க. தில்லு வருது, தைரியம் வருது, புரியுது. செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கன்னு சொல்றேங்க. நிலத்தில் இருக்கிற சத்து நம்ம இழந்துட்டோங்க. அப்ப இந்த கார்ல போறவங்க, பைக்ல போறவங்க எல்லாம் ஏன் டென்ஷன் ஆகுறாங்கன்னா, அவங்களுக்கும் நிலத்துக்கும் அந்த டயர் வந்து கட் பண்ணி விட்டுருது ரொம்ப நேரமா. இப்ப நானே பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு இங்கிருந்து கோயம்புத்தூர் கிளம்புறேன் இல்லையா, கிளம்பும் போது அப்படியே ஆனந்தமா அன்பா தான் கிளம்புவேன். இந்த சேலம் தாண்டி அந்த தாண்டி போகும்போது எவனாவது குறுக்க வந்தா அப்படி கத்துவேன் நானு. உண்மையிலங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கும், நம்ம இப்படி பிஹேவ் பண்றோம்னு. பலருங்க சண்டை போட்டுருக்குறேங்க. அப்புறம் யோசிப்பேன், தேவையில்லாம சண்டை போட்டோமே ஏன் அப்படின்னு யோசிப்பேங்க. போக 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 என்ன ஆகுதுன்னா, ஏன்னா அந்த எர்த் கனெக்ஷன் கட்டாக நமக்கு டென்ஷன் ஆகுது, கோவம் வருது, பயம் வருது. சூழ்நிலை இல்லாம இருக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு நமக்கு எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா எர்த்தே இல்லைங்க. அப்ப ஒண்ணு என்ன பண்ணணும், சிம்பிள் ஐடியா, வெறுங்கால நடக்கணும். இவ்வளவுதாங்க விஷயம். இதை சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். நீங்க வெறுங்கால நடங்க, சரியா போயிடும். இல்லையா, ஒரு ஐடியா. நண்பர் ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்துட்டு அவர் வீட்டை ரெடி பண்ணி இதை வச்சிருந்தாரு, வாங்கிட்டு வந்தேங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிஷியனை கூட்டிட்டு வந்து ஹெவியா எர்த் கனெக்ஷன் கொடுத்துட்டு, இந்த மாதிரி பிளக் சரி பண்ணி ஒரு செருப்பை வாங்கி அதுல காப்பர் பிளேட்டை ஒட்டி வச்சுட்டாரு. நண்பர் செல்வம்னு பேருங்க. காப்பர் பிளேட்டை ஒட்டி வச்சுக்கிட்டு அதுல இருந்து ஒயர் எடுத்துட்டு போய் இது மட்டும் கனெக்ட் பண்ணிட்டாரு. ஏங்க, இந்த ஒயரை கொண்டு இங்க கொடுத்துடக்கூடாது, இதுதான் முக்கியமான விஷயம். ஃபேஸ்ல நியூட்ரல்ல கொடுத்துடக்கூடாது, எர்த்துல கொடுத்துட்டு அவர் வீட்டுல சொல்லிக்கிட்டாருங்க. இந்த செருப்பு போட்டு வீட்டுல உட்காந்து டிவி பாக்குறாராமா. நல்ல ஐடியாங்க. இதை நான் வந்து பூமா தெரப்பின்னு யூடியூப்ல பேசியிருக்கேன். பூமா தெரப்பின்னு ஏற்கனவே பேசியிருக்கிறேங்க. அதே கான்செப்ட் தான். அப்படி நீங்க எல்லாம் சிகிச்சை கொடுக்குறவங்க என்ன பண்ணலாம், இதே மாதிரி உங்க வீட்டுல நல்லா ஹெவியா, சும்மா இல்லைங்க, நல்லா ஆழமா எர்த்து ரெடி பண்ணி இதே மாதிரி ரெடி பண்ணி இவர் செருப்பு செஞ்சிருக்காரு. நீங்க ஒண்ணு, நீங்க கோழி வலை இருக்கு இல்லையா, கோழி வலைய வாங்கி கீழே போட்டு அது மேல காலை வச்சு லைன் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். அரை மணி நேரம் உட்காந்து பாருங்க. நீங்க கீழே போய் எர்த்துக்குள்ள 8 அடிக்குள்ள வைக்கும் போது எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ மொட்டை மாடிக்கு வருதுங்க. ஒரு கான்செப்ட். சோ இதை நான் சின்னதா ஒரு புள்ளி வைக்கிறேன், நீங்க கோலம் போட்டுக்கலாம். அப்போ உங்க பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பாருங்க, செலவே இல்லை. இந்த சிகிச்சைக்கு செலவே இல்லை. ஒரு கோழி வலை வாங்குறோம், லைன் கொடுக்குறோம், பேசாம உட்காருங்க. சிகிச்சைக்கு வரும்போது காத்திருக்காங்க இல்லையா, அக்குபஞ்சர் டாக்டர் கிட்ட, ஹோமியோபதி கிட்ட, அந்த காத்திருக்கிற இடத்துல காலை வச்சு உட்கார சொல்லிருங்க.
அப்ப அவங்களுக்கு அந்த அரை மணி நேரத்துக்கு அந்த எர்த்து கிடைச்சிரும். நான் இங்க பாருங்க, இதெல்லாம் இப்படி தொடுறது வெறுங்கால நடங்கன்னு சொல்லிட்டேன். புரிய வைக்கிறக்காக எதையோ காமிச்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கீங்களேன். சப்ஜெக்ட் இவ்வளவுதான். நாம நிலத்துல இருந்து விலகி இருக்கிறோம், இதனால 20% நோய் வருது. இதை உடனே சரி பண்ணீங்கன்னா உங்க நோய் குணமாகுது. அப்ப யாருக்காவது மூட்டு வலி, முழங்கால் வலி, தலைவலி இருந்துச்சுன்னா முதல்ல செஞ்சு பாருங்க. டெய்லி அரை மணி நேரம் வாக்கிங் போகும்போது வெறுங்கால நடந்து பாருங்க. சரியாயிருச்சுன்னா உங்களுக்கு எர்த்து தான் பிரச்சனை. சரியாகலைன்னா அடுத்து வேற என்ன பாத்துக்கலாங்க. இது ஒரு கான்செப்ட். பஞ்சபூத சிகிச்சையில முதல் கான்செப்ட் எர்த்திங், நிலம். அடுத்தது தண்ணி. தண்ணியில போய் என்னங்கன்னு கேட்பீங்க. உண்மையிலே சொல்றேங்க, நம்ம குடிக்கிற தண்ணி மட்டும் ஒழுங்கா இருந்தாவே நம்ம நோய் குணமாயிருங்க. நம்ம குடிக்கிற தண்ணி முதல்ல ஒழுங்காவே இல்லை. அந்த ஒழுங்கா இல்லைன்னு என்னன்னு பாக்கலாங்க. தண்ணி என்ன ஞாபகம் வருது? pH, TDS ரெண்டும் ஞாபகம் வரும். இல்ல நல்லா கவனிங்க. இது ரெண்டும் புரிஞ்சதுன்னா நீங்க குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியான்னு நீங்களே முடிவு பண்ணிக்குவீங்க. முதல்ல TDS பத்தி பார்க்கலாங்க. பொதுவா யாரும் வாய் திறந்து சொல்ல வேண்டாம், உங்க மனசுக்குள்ளே சொல்லுங்க. TDS எவ்வளவு இருந்தா அது நம்ம குடிக்கலாம் அப்படின்னு ஒண்ணு உங்க மைண்ட்ல என்ன ரீடிங் வரும்? ஒரு 100, 250 அளவு சொல்லியிருக்கிறாங்க. யாரு? சயின்டிஸ்ட். TDS முதல்ல TDS சொல்லிடுறேங்க. டோட்டல் டிசால்வ்டு சால்வெண்ட்ஸ், தண்ணீரில் கலந்துள்ள சத்து பொருட்களின் அளவு. தமிழ்ல டோட்டல் டிசால்வ்டு சால்வெண்ட்ஸ் ஆல் சாலிட்ஸ். தமிழ் என்னங்க? தண்ணீரில் கலந்திருக்கிற விட்டமின், மினரல் மண் வச்சுக்கங்களேன், ஒரு பொருள். இப்ப என் கேள்வி என்னன்னா, TDS 1000 இருந்தா குடிப்பீங்களா, குடிக்க மாட்டீங்களா? என்ன சொல்லுவீங்க? TDS அதிகமா இருக்குது, நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் TDSக்கும் நல்ல தண்ணி கெட்ட தண்ணிக்கும் சம்பந்தமே இல்லை. இதான் சப்ஜெக்ட். புரியுற மாதிரி சொல்றேன். யாரெல்லாம் TDS நார்மலா இருந்தாதான் நல்ல தண்ணின்னு சொல்றீங்களோ என்கிட்ட வாங்க, விஷத்தை கலக்கன ஒரு தண்ணி கொடுக்குறேன். அது நீங்க கேட்கிற TDSல இருக்கும். குடிச்சா சாவமா மாட்டோமா? அப்போ நார்மல் TDSலயும் விஷம் இருக்குங்கிறது உங்களுக்கு புரியுதா? லாஜிக்கா சொல்றேன். அடுத்தது நீங்க என்ன பண்ணுங்க, கூழ் செஞ்சு சாப்பிடுங்க. சிறுதானியங்கள்லாம் போட்டு நல்லா கூழ் செஞ்சு. என்னைக்காவது கூழுடைய TDS செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ரசத்தோட TDS செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? குழம்புடைய TDS செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஒரு எக்ஸாம்பிள் கேட்கறேங்க. மூலிகையில தண்ணியில சூப், நம்ம சூப் பத்தி பேசணுமா இல்லைங்களா? எல்லா வெஜிடபிளும் போட்டீங்க தண்ணியில, நல்லா கொதிக்க வச்சுட்டீங்க, அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப TDS செக் பண்ணி பாருங்க, ஒரு 600, 700 இருக்குமா இல்லையா? இப்ப சொல்லுங்க, TDS அதிகமான தப்பா? அப்போ ஒரு தண்ணியில நல்ல பொருள் அதிகமா இருந்தா நல்லது தானே, கெட்ட பொருள் இருந்தா கெட்டது தானே? இந்த லாஜிக் கான்செப்ட் இருக்கும் பொழுது TDS மட்டுமே பார்த்து தண்ணி குடிக்கிறதுங்கிறது என்னை பொறுத்தவரை ஒரு தவறான ஒரு சயின்ஸ்.